ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வெளியாகாத விவகாரத்தில் மத்திய அரசை குற்றம் சாட்டுவது முற்றிலும் தவறான கருத்து என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசியதை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஜனநாயகன் திரைப்படம் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகல. பராசக்தி திரைப்படம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு தணிக்கை குழுலாம் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பராசக்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பராசக்தி மட்டும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இல்லை, எனக்கு இந்த கேள்வி என்கிட்ட எதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. மத்திய அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்போ குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பண்ணுவீங்க. பராசக்தி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் இருக்கு. மத்திய அரசு தடையிடணும்னா ரெட் ஜாயிண்ட்க்கு தடையிடணும். அவங்க தான் நாங்கள் எதிரியா பார்க்குறோம் திமுகவை. அப்போ சொல்றவங்க அது யார் இருந்தாலும் கொஞ்சம் மண்டையில் இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ண மாட்டாங்களா? ரெட் ஜாயிண்ட்டு எல்லாமே பேசிட்டு நீங்கள் ரெட் ஜாயிண்ட்டுக்கு எதிராக ஓகே அவங்களுக்கு சாதகமாக நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி தர முடியுமா? இதெல்லாம் மத்திய அரசுன்னா எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் என்னென்ன பசிக்குதுன்னு பார்க்கறது இல்லை. மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்கிறவங்களே நான் என்னத்தான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்க சொல்ல ஒரு உச்சப்பட்ட நடிகருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிவராத சூழ்நிலையில ஒரு ஆக்ட்ரஸா நீங்க as an actorங்கிறது வேற. ஆனா நான் ஒரு தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு ரூல் சிபிஎஃப்சி ரூல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, படத்துடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஆந்திர உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்துடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். எந்த ப்ரொடியூசர் அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? அப்போ ரிலீஸ் நேரத்துல எங்களுக்கு சிபிஎஃப்சி வரல, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, எதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. சிம்பிள் ரூல். உங்களுடைய படம் நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா இது நான் நடிகர் மேல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ப்ரொடியூசர் சொல்றேன். ஒரு ப்ரொடியூசருங்கிறது முறையில நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூலே உங்களுக்கு சாந்திர வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தை டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஏன் அதை வராமலேயே நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க? அப்புறம் நீங்க சிபிஎஃப்சி பிளேம் பண்ணாதீங்க. கிறிஸ்மஸ் இருந்தது, நியூ இயர் இருந்தது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு. 24 மணி நேரம் உங்களுக்கு எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா? படம் ரிலீஸ் ஆகலை. நான் ஒரு விஜய் ரசிகையா சொல்லும் போது வருத்தம் தான். என் குழந்தை ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேனு, அது எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய உலகமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் விஜயும் மணிரத்னம் சாரும், இதுதான் அவளுடைய உலகமே. அவள் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது விஜய் சார் படம் வரலன்னா அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. ஒரு ஃபேனா நானும் வருத்தப்பட்டேன். ஆனா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். முதல்ல அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. இது ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல, இது எல்லா படத்துக்கும் நான் சொல்றேன். அண்ட் யார் இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் சொல்லிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, பிளேம் கேம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, திசை திருப்பி மாற்றுறதை விட ஹோம்ஒர்க் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.